யாருக்குன்னு நான் முடிவு பண்ணல மேடம். நான் வந்து எப்போவுமே வந்து நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னா நைட்டுக்கு போய் தியானத்துக்கு போயிடுவேன். தியானத்துக்கு போயிட்டு அப்படி போட்டு அப்படியே இருக்கும்போது யோசிச்சு அப்போ தான் ஒரு முடிவுக்கு வருவேன். அதனால் வந்து இன்றைய பொழுதை மட்டும் நான் சந்தோஷமாக வாழ்கிறேன். நாளை பற்றி கவலைப்படுறவன் கிடையாது. அதனால் நாளைக்கு தேர்தல்னா நைட்டுக்கு தியானத்துக்கு போயிட்டு தியானத்தில் உள்மனசு என்ன சொல்லுதோ, விஜய்க்கு போனால் விஜய், கலைஞர் ஐயாக்கு போனால் கலைஞர் ஐயாக்கு, இல்லை அதிமுக அதிமுக, சீமானுக்கு போனால் சீமானுக்கு என்ற சூழலில் நான் இருக்கேன். ஏன்னா நான் இதை சொல்கிறது கேட்டு தான் வேலை செய்கிறவன். அதனால் எனக்கு திடீர்னு முடிவு எடுக்க தெரியாது. ஒரே ஒரு நாள் தியானத்துக்கு போயிட்டு மறுநாள் நான் முடிவு எடுத்து எங்கே போடணுமோ ஓட்டு, யாருக்கு போடணுமோ ஓட்டு போட்டுருவேன். டிஎம்கே தான் போடணும். ஏன்னா பெண்களுக்கு நிறைய சலுகைலாம் பண்ணியிருக்காங்க. அதனால் டிஎம்கேக்கு போடுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். டிஎம்கே மறுபடியும் வந்தால் இன்னும் நல்ல சலுகைகள்லாம் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நாம் தமிழர் எதனால் அப்படின்னா தமிழ் தேசியம் முதல்ல. தமிழ் தேசியம், மலைகள் பாதுகாப்பு, கடல் நீர் பாதுகாப்பு, விவசாய பாதுகாப்பு, கால்நடைகள் பாதுகாப்பு, A to Z வரை எல்லாமே அவர் தான். நாம் தமிழ் அண்ணன் சீமான் மட்டும்தான், வேறு எவனுமே கிடையாதுங்க. ஏம்னா அவன் ஏம்னா சொந்தூர் வந்து திருநெல்வேலி, நமக்கு திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி. மேக்ஸிமம் அந்த சைடு ஃபுல்லாக கனிம வளங்கள் வந்து நிறையா கொள்ளடிக்கப்படுது. கல்குவாரி, மண்குவாரி, அது இதுன்னு A to Z வர எல்லாமே. அந்த ஒரு ரீசனுக்காண்டி நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டால் மலைகள் பாதுகாக்கப்படலாம். எல்லாமே A to Z அதுக்காண்டிக்கா எல்லாமே மாற்றம் இருக்கும். வந்து இந்த வடக்கன்ஸை அடித்து வெளியே பத்துவார் முதல்ல, அந்த ஒரு நம்பிக்கை. தமிழ்நாட்டு மக்களுக்கு அடுத்து வேலை கிடைக்கும். திருப்பூர், கோயம்புத்தூர் அந்த சைடு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். தமிழர்களுக்கு முன்னுரிமை கிடைக்குமா? இல்லை, நாம் தமிழர் மட்டும்தான், வேற எவனுமே கிடையாது. டிவிக்கு விஜய் வந்தால் நிறைய செய்வாங்க, கண்டிப்பாக நிறைய செய்வாங்க, நம்பிக்கை இருக்கு. டிவிக்கு தான் எங்களுடைய ஆதரவு என்றைக்குமே திமுகவுக்கு தான். என்ன காரணம்னு சொன்னாக்கா, இப்போ நிறைய நன்மைகள் எல்லோரும் செஞ்சுட்டு இருக்காங்க. குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. அதனால் மீண்டும் வர்றதுக்கு அவங்களுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளே இருக்கணும். அதையும் நாங்கள் கொடுப்போம். டிவிக்கு தான் புதுசாக மாற்றம் வரணும் தான். டிவிக்கே தாங்க. டிவிக்கு என்னோட ஆதரவு. எதனால் நல்ல ஒரு ஆட்சி வேணும்லக்கா. இப்போ இருக்கிற மாற்றத்துக்கு நல்ல ஒரு ஆட்சி வேணும். நல்ல ஒரு ஆட்சி எதிர்பார்க்குறோம். இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா நல்ல ஆட்சி வேணும்னு எதிர்பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. புதுசாக வந்தால் புது ஆட்சி வந்தால் தான் அடுத்த தலைமுறை நல்லா இருக்க முடியும். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் அவர் தேவைப்படுறாரு, வேணும். அதனால் நிறைய பேர் ஆயிரம் சொல்கிறாங்கக்கா. அதனால் நம்ம வந்து அதுதான் புதுசாக வரட்டும், நம்ம வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். டிவிக்கே தாங்க. டிஎம்கே நல்ல மாற்றம், நல்லா ஆச்சு. டிவிக்கேக்கு தான் போடுவோம். எங்கள் தலைவர் வந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு எல்லாமே செய்வாருன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஓட்டே எங்கள் தலைவர் டிவிக்கேக்கு தான். ஃபஸ்ட்டு ஓட்டே நாங்கள் தலைவருக்கு தான் போடுறோம், டிவிக்கேக்கு தான் போடுறோம். விஜய் அண்ணன். எதனாலனா நான் சின்னத்துலேருந்தே அவரோட ரசிகர். நான் அவர் நம்ம தான் நிறைய பண்ணுறாங்கல்ல, ரசிகர்கள்லாம் ஓட்டா மாறுமான்னு கண்டிப்பாக மாற்றி காட்டுவோம் இந்த எலெக்ஷனில். ஆமாம், எழும்பூர் தொகுதி வின் பண்ணுது. ஆமாம், டிவிக்கே தான் வின் பண்ணுது. இவ்வளோ நாள் கொள்ளடிச்சதெல்லாம் போதும். டிஎம்கே தான் மேடம். அவங்க சிறந்த ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிறந்த ஐயா கலைஞர் ஐயா கொடுத்த மாதிரியே ஸ்டாலின் தளபதி ஐயாவும் கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. மேலே மேலே நாங்கள் எதிர்பார்க்குற டிஎம்கே தான், வேறு எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக டிவிக்கே தான். ஏன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். இத்தனை நாள் இருந்தவங்களுக்கே போடாமல் புதுசாக தளபதி வராரு. நம்ம அண்ணன் நம்மளுக்காக வராரு. அதனால் அவருக்காக ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம். ஒரு சேஞ்ச் ஆஃப்காக கண்டிப்பாக டிவிக்கே தான். விசில் போட்டுருங்க ஓட்டு எல்லாரும் மக்களே. நான் வந்து பிறந்ததுலேருந்தே எம்ஜிஆர் படங்களை பார்த்து எங்கள் அப்பா வளர்த்தாரு. அதனால் வந்து எம்ஜிஆர் சின்ன வயசு 2 இடையே காட்டினவன் நான். அதுக்கப்புறம் பிரச்சனை அம்மா இருந்தபோது கூட நான் ரெட்டலைக்கு தான் போட்டேன், என் ஃபேமிலி ரெட்டலைக்கு தான் போட்டுச்சு. அதுக்கப்புறம் அம்மா மறைவுக்கு அப்புறம் எனக்கு அதிமுகவில் வந்து நெருக்கமாக ஆகலை, மனசுக்கு பிடிக்கலை. அதனால் வந்து கட்சி விட்டு வேறு கட்சிக்கு போட வேண்டிய சூழல் ஆயிடுச்சு. இப்போ யார் ஏழைகளுக்கு செய்ய போகிறாங்களோ, மாணவர்களுக்கு செய்ய போகிறாங்களோ, ஊனமுற்றவர்களுக்கு செய்வாங்களோ, விதவை பெண்களுக்கு செய்கிறாங்களோ, இல்லாதப்பட்டவங்க நல்ல திட்டங்கள் திட்டுறாங்களோ, அவங்களுக்கு என் ஓட்டு, என் ஃபேமிலியோட ஓட்டு தரத்துக்கு தயாராக இருக்கேன்.